ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகில் டெக். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இந்த நெக் பேண்ட் வந்து ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனைனா, உள்ள ஒரு சைடு கேட்க மாட்டேங்குது. உள்ள ஒயரு வந்து ரொம்ப இதாக இருக்குது. இந்த காப்பர்லாம் ரொம்ப பிரிஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து அதனால் அந்த ஒயரை ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்ததும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒயர் வேணுன்றனால நான் பிளேடு வச்சு கரெக்டாக இது பண்ணி எடுத்துக்கிறேன். பிளேடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கு வந்து சால்ட்ரிங் வைக்கணும். அதனால் வந்து கொஞ்சோண்டு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நான் சால்ட்ரிங் வச்சுக்கிறேன். அந்த ஒயருக்கு ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் வைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியல. இப்போ தெரியும். இந்த ஒரு 2 ஒயருக்கும் கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கணும். சால்டர் வந்து அதில் ஒட்டினா தான் அங்கே வந்து கரெக்டாக க்ரிப்பாக பிடிக்கும். இல்லைன்னா ஒட்டுறதே வேஸ்ட்டு தான். கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த அந்த போர்டில் வந்து கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக அந்த இது வைக்கணும், சால்ட்ரிங் வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு சைடு பேட்டரி இது ஸ்பீக்கர் பாசிட்டிவ் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ் வச்சாச்சு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக அந்த கேசிங் ஃபுல்லாத்தையும் திரும்ப போட போகிறேன். கேசிங் ஃபுல்லாக போட்டாச்சு. ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆன் ஆகுது. சவுண்டு கரெக்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.